இன்றைய தின பாசுரத்தில் தான் எந்த காரணத்திற்காக கண்ணனிடத்திலே எதை அபேட்சித்து, அதாவது வேண்டி வந்தோம் என்பதை ஆண்டாள் தெரிவிக்கக்கூடிய மாலே மணிவண்ணா என்ற பாசுரம். கண்ணனுடைய அவதார வைபவத்தை வர்ணித்த ஆண்டாள், கண்ணன் கேட்கின்றான், இன்றாவது நீங்கள் வந்த காரியத்தை சொல்லுங்கள். ஆண்டாள் நாச்சியாரோ, மாலே மணிவண்ணா, மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனைகள் வேண்டுவன கேட்டிலேயேல். வியாமோகம் செய்யும்படியாக செய்யக்கூடியவனே, வியாமோகிக்கக்கூடியவனே மாலே என்பதற்கு பொருள். திருமாலே, உன்னுடைய குணம் என்ன? பக்தர்களை நீ உன்னிடத்திலே மோகிக்கச் செய்கின்றாய். எத்ரைலோக்கிய மகீயசோபி மகிதம் சம்மோகனம் மோகனாத். என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. தூய அமுதை பருகி 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 என் மாயப்பிறவி மயர்வருத்தேனே என்று அனைவரையும் தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகடல் கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் என்று உன்னுடைய வடிவழகிலே மாலே மோகிக்கச் செய்பவனே. அது மட்டுமல்லாமல் நீயோ மால், பக்தர்கள் உன்னை சரணடைந்து விட்டால் உன்னுடைய விரோதிகளும் உன்னை சரணடைய மாட்டார்களா என்று விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம் என்று விபீஷணன் தங்களை சரணடைய வந்துள்ளான் என்று கூறிய போது, அவனை விட ராவணன் என்னை சரணடைந்தால் நான் ஆனந்தப்படுவேன் என்று விரோதிகளிடத்திலேயும் மோகத்தை கொண்ட மாலே மணிவண்ணா, அழகான மாலைகளை அணிந்த கண்ணா, உன்னுடைய எண்ணங்களும் திருமுகமும் அந்த மாலைகளிலேயும் பிரதிபலிக்கின்றதென்றோ. நாங்கள் வந்த காரியத்தை கூறுகின்றோம். மார்கழி நீராடுவான். இன்றுதான் ஆண்டாள் கண்ணனிடத்திலே தாங்கள் வந்த காரியத்தை விண்ணப்பம் செய்கின்றாள். மார்கழி நோன்பை காரணமாக வியாஜமாக வைத்துக்கொண்டு உன்னிடத்திலே வந்திருக்கின்றோம். அது என்ன மார்கழி நோன்பு? புராணங்களிலே இல்லையே, சாஸ்திரங்களிலே இல்லையே. கண்ணா, நீ கேட்கலாம். நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே பதில், மேலையார் செய்வனைகள் வேண்டுவன கேட்டியேல். எங்களுடைய முன்னோர்கள் இது போன்ற நோன்பை நோட்கின்றார்கள். ஓலாதிகார நியாயத்தாலே என்று பல பண்டிகைகள் பல விரதங்களுக்கு இன்று வரை எந்த தர்மசாஸ்திரத்திலேயும் குறிப்பு கிடையாது. அவரவர்கள் செய்யக்கூடிய காரியம், அவருடைய முன்னோர்கள் அந்த காரியத்தை செய்ததால் அது நல்ல காரியம் என்று அவர்கள் தொடர்ந்து செய்வார்கள். அதுபோல் மேலையார் செய்வனைகள் வேண்டுவன கேட்டியேல். நல்ல விஷயத்தை நாம் முன்னால் இருந்தவர்கள் செய்வதை பின்பற்றி செய்ய வேண்டும். அதனாலன்றோ பரதன் தசரதனுக்கு பிறகு ராமன் தான் ஆட்சி செய்ய வேண்டும், மூத்த மகன் இல்லாமல் இளைய மகன் ஆட்சி செய்வது என்பது மேலையார் சொன்னது கிடையாது என்று உதறித்தள்ளினானே. அதுபோன்று இந்த திருப்பாவையாகிய திவ்ய பிரபந்தத்தின் நோன்பையும் எங்களுடைய முன்னோர்களை நோக்கி மேலையார் செய்வனைகள் வேண்டுவன கேட்டியேல். சரி, நான் உங்களுடைய நோன்பை அங்கீகரிக்கின்றேன். உங்களுக்கு வேண்டுவது என்ன? கண்ணா, ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சந்நியமே. முதலில் எங்களுக்கு ஊதுவதற்காக சங்கு வேண்டும். பாசுரங்களை பாடி பாடி எங்களுக்கு தொண்டை கட்டிவிட்டது. இனிமேல் உன்னுடைய அந்த திருப்பாவை நோன்பிற்கு யாரையாவது அழைக்க வேண்டுமென்றால் எங்களால் பாட முடியாது. சங்கநாதத்தோடு அவர்களை வரவழைப்போம். சங்கு வேண்டும். அவ்வளவுதானே. கண்ணன் பார்த்தான். பின்னால் இருந்த சேவர்களை நோக்கி, நாம் உள்ளே வைத்திருக்கக்கூடிய 5-6 சிறிய சிறிய சங்குகளை இவர்களுக்கு கொடுத்து அனுப்புங்கள் என்று சொன்னானாம். ஆண்டாள் சொன்னா, கண்ணா, அவ்வாறு எங்களை நீ ஏமாற்ற முடியாது. எங்களுக்கு அந்த ஓட்டை உடைசல்களாக இருக்கக்கூடிய சங்கங்கள் வேண்டாம். எங்களுக்கு வேண்டிய சங்கு என்ன தெரியுமா? மகாபாரதத்திலே சகோஷ்ட்ரோ தார்தராஷ்டிரானாம் என்று நீ ஊதிய சங்கு. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழ் மறுக்கன் அணிநிறமும் கண்டேன், பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன் என்று எந்த சங்கத்தை கற்பூரம் நாருமோ கமலப்பூர் நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ சொல்லாழி வெண்சங்கே என்று நான் விண்ணப்பிக்கப் போகின்றேனோ, அதுபோன்ற நீ ஊதிய பாஞ்ச சந்நியமே எங்களுக்கு வேண்டும். கண்ணன், அந்த பாஞ்ச சந்நியம் வேண்டுமா? பாஞ்ச சந்நியம் போல் வேண்டுமா? ஆண்டாள் கூறினாள், எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, பாஞ்ச சந்நியம் எங்களுக்கு வேண்டும். இது போன்ற இன்னும் ஒரு சங்கு கிடையாது, அதையே தருகின்றேன். வேறென்ன வேண்டும்? ஆண்டாள் நாச்சியார் விண்ணப்பம் செய்தார். இரண்டாவதாக சால பெரும்பறை வேண்டும். அது என்ன சால பெரும்பறை? பறை பெரும்பறை, சால பெரும்பறை. பறையானது ராவண வதத்திற்காக வானரர்கள் இலங்கையிலே அடித்தது பறை.
பெரும்பறையானது அழகாக ஜாம்பவான் திருவிக்கிரமாவதாரத்தை நீ எடுத்த போது பேரியும் நிக்னன் புவனமஜர ஜாம்பவான் பக்திசாலி என்று திருவிக்கிரமாவதாரத்திலே ஜாம்பவான் அடித்தது பெரும்பறை. நாங்கள் கேட்கக்கூடிய சால பெரும்பறை என்ன தெரியுமா? 2 கண்ணன் ஒரு கோபிகை, 2 கோபிகை ஒரு கண்ணன் என்று நாங்கள் ராசக்கிரீடை செய்த போது நீ குறவை கூத்தோடு பறையை வைத்துக்கொண்டு எங்களோடு கேசபாசதிருத்த பிஞ்சிகா விததி சஞ்சலன் மகர குண்டலம் ஹாரஜாலவன மாலிகா லலித மங்கரா ககன சௌரபம் பீதச்சேலதிருத்த காஞ்சி காஞ்சிதமுதல்சதம் சுமணினோபுரம் ராசகேலி பரிபூஷிதம் தவகி ரூபமீச்ச கலயாமகே. எங்களோடு அடித்தாயே அது சால பெரும்பறை, அந்த பறை வேண்டும். அதையும் பகவான் அளித்தான். அடுத்ததாக என்ன வேண்டும்? பல்லாண்டு இசைப்பாரே. எங்களுடைய பாவை கோஷ்டிக்கு பல்லாண்டு இசைப்பவர்கள் வேண்டும். நாங்கள் எல்லாம் பெண்களாக இருக்கின்றோம். திருப்பல்லாண்டு பாட ஒரு கோஷ்டி வேண்டும். அதற்கு என்னிடத்தில் கேட்டு என்னம்மா பிரயோஜனம்? உன்னுடைய திருத்தகப்பனாரே பல்லாண்டு பாடியவர், அவரை கூட அழைத்துக்கொள் என்று கண்ணன் கூறினானாம். சரி, பெரியாழ்வாரான தகப்பனாரை அழைத்துக்கொள் இருக்கின்றோம். பல்லாண்டு இசைப்பாரே. அடுத்ததாக எங்களுக்கு ஒரு கோல விளக்கு வேண்டும். பஜனை கோஷ்டியிலே முன்னாடி விளக்கை ஏற்றி செல்ல அழகான விளக்கு வேண்டும். இதோ பல விளக்குகள் இருக்கின்றன, எடுத்து செல்லலாம். ஆண்டாள் சொன்னால், நாங்கள் கேட்பது சாதாரண விளக்கல்ல, நப்பின்னை பிராட்டியாகிய குத்துவிளக்கையே எங்களோடு தாங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். பிராட்டி எங்களோடு கோஷ்டியிலே விளக்காக முன்னடத்தி செல்ல கண்ணா தாங்கள் அனுமதிக்க வேண்டும். நப்பின்னை பிராட்டியும் அழைத்துக் கொள்ளுங்கள். வேறு என்ன வேண்டும்? கொடி வேண்டும். நாங்கள் கோஷ்டியாக வருகின்றோம் என்று மற்றவர்களுக்கு தெரிய வேண்டாமா? கொடியாக நீ எங்களுக்கு எதை அளிக்க வேண்டும் தெரியுமா? பெரிய திருவடியாகிய கருடன் ஒரு பக்கம் கொடியாக வர வேண்டும். சிறிய திருவடியாகிய அனுமன் எங்க கோஷ்டியிலே ஒரு பக்கம் கொடியாக வர வேண்டும். ஆக கோல விளக்கே கொடியே. கண்ணன் கருடனையும் அனுமனையும் படித்தான். இவர்களோடு கோஷ்டிக்கு செல்லுங்கள். வேறு என்ன வேண்டும்? விதானமே. எங்களுக்கு பணியிலே பணித்தலை வீழ உன்னை சரணாகதி செய்திருக்கின்றோம். இனிமேல் இந்த பணி எங்களுக்கு தாங்காது. பணி தலையிலே விழாமல் விதானம் வேண்டும். என்ன விதானம் வேண்டும் தெரியுமா? வக்தா சகஸ்ரவதன புருஷ ஸ்வயம் சேத் லிக்கேத ரங்கபதி பாதுகையோ பிரபாவகா என்று சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்ரத்திலே வர்ணித்த 1000 தலைகள் படித்த ஆதிசேஷனே எங்களுடைய கோஷ்டிக்கு விதானமாக வர வேண்டும். கண்ணன் உடனே ஆதிசேஷனை அழைத்தான். சென்றால் குடையாம், இருந்தால் சிம்மாசனமாம், நின்றால் மறுபடியாம் என்ற நீ இவர்களுடைய கோஷ்டிக்கு விதானமாக செல்ல வேண்டும். ஆளி நிலையாய் அருளேலோர் எம்பாவாய். பகவானே, இவ்வளவையும் நீ எங்களுக்கு அளிக்க முடியுமா? இது சாத்தியமா என்று நீ கவலை கொள்ளக்கூடாது. உன்னால் நிச்சயம் முடியும். அகில உலகங்களையும் ஆளிலை கண்ணனாக பிரளய காலத்திலே அடக்கிக் கொள்ளக்கூடிய நீ இந்த திருவருளையும் எங்களுக்கு செய்ய முடியாது என்று கூற முடியாது என்று ஆண்டாள் நாச்சியார் விண்ணப்பம் செய்ய, தவைவசேஷே பணிராஜசேஷே ஜலைகசேஷே புவனேஸ்வசேஷே ஆனந்த சாந்திரானுபவஸ்வரூப ஸ்வயோக நித்ரா பரிமுத்ரிதாத்மா என்று மாலாகவும் மணிவண்ணனுமாகிய எம்பெருமான் இவர்கள் கோஷ்டியோடு ஆதிசேஷனையும் அனுமனையும் கருடனையும் பெரியாழ்வாரையும் நப்பின்னை பிராட்டியையும் தன்னுடைய பாஞ்ச சன்னியத்தையும் சாலப்பெரும்பரையும் அழைத்த அழகான பாசுரம் மாலே மணிவண்ணா என்ற இன்றைய தின பாசுரம்.